அனைவருக்கும் வணக்கம் கைஸ். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிஆர்ஓ ரெக்ரூட்மெண்ட் 2026 நோட்டிஃபிகேஷன் A to Z தெளிவாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்காங்க. வீடியோ தெளிவாக பாருங்கள். இந்தியன் ஆர்மி ட்ரை பண்ணக்கூடிய நபர்கள் அனைவருமே இந்த ஜாபுக்கான விண்ணப்பம் தாராளமாக பண்ணலாம். பிஆர்ஓ ரெக்ரூட்டர் பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய இந்தியன் ஆர்மியில் எல்ஐ நம்ம ரோடு ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, நம்ம பார்டர் சர்க்கிளில் அந்த ரோட்டான பராமரிப்பெல்லாம் இவங்க தான் பார்க்குறாங்க. டோட்டலாக வேகன்சி பார்த்தீங்கன்னா 899 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் ஜாப் கேட்டகிரி பார்த்தீங்கன்னா ட்ரேட்மேன், இந்தியன் டைப்பிஸ்ட்டு, ஸ்டோர் கீப்பர் அண்ட் டெக்னிக்கல் என்ட்ரி, இந்த 4 பிரிவினைக்கு தான் வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th +2 அண்ட் ஐடிஐ கேட்டகிரி. ஓகேங்களா. செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு ரிட்டன் எக்ஸாம், ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட்டு அண்டு ஹைட் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டும் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஜாப் எப்படி விண்ணப்பிக்கிறது A to Z தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜாப் இப்போ கரண்ட் அப்டேட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செக் பண்ணணும். ஓகேங்களா. நோட்டிஃபிகேஷன் நம்பர் என்றைக்கு லாஸ்ட் டேட் முடியுது A to Z தெளிவாக நீங்கள் செக் பண்ணணும். நோட்டிஃபிகேஷன் நம்பர் டாப் டு பாட்டமில் கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 4/7/2026 பிஃபோருக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்கிறது 2 கட்டமாக கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் நம்ம தெளிவாக வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேங்களா. பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனு நம்மளுடைய இந்தியன் ஆர்மியில் ரோடு பராமரிப்புத்துறை, இதுவும் இந்தியன் ஆர்மிக்குள்ளே சேர்ந்தது தான். நோட்டிஃபிகேஷன் நம்பர் அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு, ரெகுலர் பேசிக், நீங்கள் பர்மனெண்ட்டாக தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், டெம்ப்ரரி பேசிக் கிடையாது. ஓகேங்களா. இப்போது 899 வேக்கன்சியும் ட்ரேட்மேன் அந்த ஹிந்தி டைப்பிஸ்ட்டு, ஸ்டோர் கீப்பரு, ஆப்ரேட்டர், கம்யூனிகேஷன், ஓகே, எக்ஸிக்யூட்டட், இந்த மாதிரி எலக்ட்ரிஷியன், இந்த மாதிரி பல்வேறு ட்ரேட்மேன் கேட்டகரியில் இவங்க வேக்கன்சி ஃபில் பண்ண போகிறாங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் ஆல் ஓவர் இந்தியா. இந்தியாவில் நாங்கள் எங்கே வேணாலும் போஸ்டிங் போடுவோம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் டேட்டு 21/5/2026 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முடிகிறது பார்த்திங்கன்னா 4/7/2026 அன்றைக்கி இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா. இப்போது கரண்ட் அப்டேட்டில் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஆஃப்லைன் மூலியமாக தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி பை இந்தியன் போஸ்ட் மூலியமாக தான் நீங்கள் ரிஜிஸ்டர் அண்ட் ஸ்பீடு போஸ்ட் மூலியமாக தான் விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா. இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் நான் பயோவில் லிங்க் கொடுத்துட்றேன். வேணுன்றவங்க நீங்கள் தாராளமாக லிங்க் டீச் பண்ணி நீங்கள் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கரண்ட் பிஆர்ஓ ஜாப் ஓப்பனிங். ஓகேவா. ட்ரேட்மேன் கேட்டகரியில் 42 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்திக்கு டைப்பிஸ்ட் 10 வேக்கன்சியும், ஸ்டோர் கீப்பருக்கு 100 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டர் கம்யூனிகேஷன் 261 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் கிரேடை பொறுத்தவரைக்கும் எக்ஸிக்யூட் அதில் 207 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிஷியன் முடிச்சவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு 76 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போது ட்ரேட்மேன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 10th +2 முடிச்சிருக்கணும். ஃபார் பேசிக்கே இது தாங்க, 10th +2 முடிச்சிருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு ட்ரேட்மேன் ஸ்கில் டெஸ்ட் இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் தெளிவாக இவங்க கேட்டிருக்காங்க. ட்ரேட்மேன் ஓகேங்க. நெய்தர் 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் நேஷ்னல் ட்ரேடில் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருக்கீங்களா. சிவிலியன் கேட்டகரியில் சிவிலியன் சர்டிஃபிகேட் 2 years எக்ஸ்பீரியன்ஸுக்கான ஐடிஐ சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்றது ஒன்ஸ் சொல்லியிருக்காங்க. டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th +2 முடிச்சிருக்கணும். அண்டு 30 words இன் பெர் மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு 30 words நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்றத ஒன்ஸ் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பருக்கும் 10th +2 முடிச்சிருக்கணும். +2ல் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் ஓகே, நீங்கள் மேக்ஸிமம் 10th +2 முடிச்சிருக்கணும் அப்படின்றத ஒன்ஸ் தெளிவாக சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் பெருசாக எதிர்பார்க்கல. ஆப்ரேட்டர் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் +2 முடிச்சிருக்கணும். +2 முடிச்சிருக்கணும் அண்ட் ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஐடிஐயில் வெல்டர் அண்ட் ரேடியோ மெக்கானிக் இந்த மாதிரி துறையை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இந்தியன் ஆர்மிக்கு ஏஜ் பாரானவங்க, டிஆர்மி ட்ரை பண்ணுறவங்க, சோல்ஜர் அண்ட் டெக்னிக்கல் அண்ட் கிளர்க்கு என்ட்ரி ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக உங்களுக்கு 10th +2 மார்க் இருந்தால் நீங்கள் தாராளமாக இதுக்கும் விண்ணப்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் எக்ஸிக்யூட், இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு கம்பல்சரி ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுருக்கணும். ஓகேங்களா. தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்கள். ஹெவி மோட்டார் லைசன்ஸ் வச்சுருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லாரி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், பஸ் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்,
வேன் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஹெவி மோட்டார் லைசன்ஸ் வச்சுருந்தாவே மேக்ஸிமம் இதெல்லாம் தான் நீங்கள் கம்பல்சரி அங்கே ஒரு கோட்டா ஸ்கூல்லையோ இல்லை கேம்பஸ் ஸ்கூல்லையோ நீங்கள் ஓட்டுற மாதிரி இருக்கும். எலக்ட்ரிஷியனை பொறுத்த வரைக்கும் 10th முடிச்சிருக்கணும் அண்டு எலக்ட்ரிஷியன் ட்ரேட் டெஸ்ட்டு இருக்கணும். அந்த மெக்கானிக்கல் ட்ரேட் டெஸ்ட்டு நீங்கள் 1 year ஆனால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 27 வயசு வரைக்கும் நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம். ட்ரேட்மேன் கேட்டகரி ஹிந்தி டைப்பிஸ்ட்டுக்கும் சேம். இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து 27 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க தாராளமாக அட்டன் பண்ண முடியும். இல்லை ப்ரோ எனக்கு ஏஜ் வந்து பார் ஆகிடுச்சு, எனக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். SC ST மாணவர்களுக்கு 5 வருடம் தராங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து 32 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ண முடியும். மற்ற எல்லா கேட்டகரியுமே வந்து OBC சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக 30 years வரைக்கும் நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ண முடியும். அண்டு எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகரி வந்து இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ். நீங்கள் எந்த கேட்டகரினா ஏஜ் இருங்க, நீங்கள் தாராளமாக விண்ணப்பித்தா மட்டும் போதும். உங்களுக்கு கல்வி அடிப்படையில் உங்களுக்கு டெக்னிக்கல் இன்டர்வியூ உங்களுக்கு அதுக்கான திறமை இருந்துச்சுன்னா நாங்கள் தாராளமாக உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேலரி பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபார் மந்த்லி சேலரியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 19,000க்கு மேலே தான் கிராஸ் ஆகும். இதில் பே லெவல் வந்து 1 கொடுத்துருக்காங்க. பே லெவல் 1 பார்த்தீங்கன்னா 20,200 வந்து உங்களுக்கு பே லெவல் கிரேட் சேஞ்ச் ஆகும். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 2,800 சேஞ்ச் ஆகும். உங்களுடைய சீனியரிட்டி நீங்கள் போக 2,800 உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சேம் அதே போல் தான் ஹிந்தி டைப்பிஸ்ட்டுக்கும் 1,900. ஓகேங்களா? 1,900 சேம். இது எல்லாமே வந்து ஒரே கேட்டகரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நோ ப்ராப்ளம். எல்லாமே வந்து உங்களுடைய கல்வி அடிப்படையிலும் உங்கள் திறமை உங்களுடைய பேசிக் பொறுத்து தான் நீங்கள் உங்களுடைய எஃபெக்டை போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நேச்சுரலாகவே இந்த ஜாப் வந்து 100% கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இப்போது மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க. இந்த அப்ளிகேஷனை வந்து போடுறது மட்டும் முக்கியம் கிடையாது. இந்த செலெக்ஷனை எப்படி நம்ம கிளியர் பண்ண முடியும் அப்படின்றத தெளிவாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து ஒரு நேம் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு தான் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கான ஆல் டிக்கெட் வரும் அப்படின்றத தெளிவாக சொல்லுவாங்க. நல்லா நோட் பண்ணிங்க. இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு முன்னாடி யாரெல்லாம் அப்ளிகேஷன் போடுறீங்கன்னா போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 months உள்ள 1.5 மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு லிஸ்ட்டு விட்டுருவாங்க. அந்த லிஸ்ட்டில் இவங்கள தான் நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம், இவங்களுக்கு தான் ரிட்டன் எக்ஸாமுக்கான ஆல் டிக்கெட் வந்து நாங்கள் இஷ்யூ பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லிவிடுவாங்க. ரிட்டன் எக்ஸாமுக்கான ஆல் டிக்கெட்டுக்கு உங்கள் நேம் லிஸ்ட் வந்துச்சுன்னா கம்பல்சரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கான எஃபெக்டை நீங்கள் போட ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு அண்ட் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு ட்ரேட் டெஸ்ட் எல்லாமே நடக்கும். ஃபைனலாக வந்து உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஜாயினிங்கான லெட்டர்ஸ். ஓகேவா? இந்த கட்டத்துக்கான தேர்வெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டா பாருன்னா உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்க அதிகம் 100% வாய்ப்பு 100% உங்களுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? ஃபீஸ் டீல் பாருங்கள். SC ST கேட்டகரிக்கு உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. நீங்கள் 100% இதுக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். SC ST மாணவர்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க. உங்களுக்கு விண்ணப்பம் கட்டணமே கிடையாது. ஓகேங்களா? அதனால் அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் போட்டால் மட்டும் போதும். உங்களுக்கு 10th +2 மார்க் இருந்தால் போதும். ITIயில் நீங்கள் மார்க் இருந்தால் போதும். இன்ஜினியரிங்கில் நீங்கள் பர்சன்டேஜ் இருந்தாலே நீங்கள் தாராளமாக நீங்கள் ஷார்ட் லிஸ்ட்டில் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கான ஆல் டிக்கெட்டுக்கான நேம் லிஸ்ட்டில் நீங்கள் 100% வந்துடுவீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதர் கேண்டிடேட் வந்து நீங்கள் 50 ரூபா சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 50 ரூபா நீங்கள் சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அது என்னன்றதை நம்ம வந்து தெளிவாக நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. டெய்லி அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவலை சந்திப்போம். நான் உங்கள் ஆல்கோரிதம் ஜாப் அப்டேட் நியூஸ். இதுக்கான வெப்சைட் லிங்க் எல்லாமே நான் பயோவில் கொடுத்துட்றேன். நீங்கள் அப்ளிகேஷன் வந்து எங்கே சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் நான் பயோவில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க்கை நான் பயோவில் கொடுத்துட்றேன். வேணும்னு நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு மோட்டிவும் நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம சேனலில் நாம ஃபாலோ பண்ணி வச்சுங்க. டெய்லி அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். வேலை தேடுற நபர்களுக்கு அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு சொல்லுங்கள். இந்தியன் ஆர்மியில் பல்வேறு டிபார்ட்மெண்ட் இருக்குது. எல்லாமே யூனிஃபார்ம் சர்வீஸ் தான். தாராளமாக இந்த ஜாபுக்கு போட்டி போடலாம்.